அனைவருக்கும் வணக்கம். 100% இங்கிலீஷில் நம்ம ஃப்ளூவண்ட்டாக பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான 5 ஃப்ரேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ரேஸுமே கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவை. அது என்னென்ன ஃப்ரேசஸ் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் இன் ஜென்ரல், தமிழில் பொதுவாக அர்த்தம். இதை ஒரு 2 சென்டென்சஸில் நாம் பார்க்கும்போது தெளிவாக நமக்கு புரியும். Look at the first one. People in general will support us. பொதுவாக மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துக்கு தமிழ் அர்த்தம். இந்த இன் ஜென்ரல் என்ற ஃப்ரேஸை இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி மிடில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இதை சென்டென்ஸினுடைய மிடில்லையும் பயன்படுத்தலாம், சென்டென்ஸுடைய பிகினிங்லேயும் பயன்படுத்தலாம், ஈவன் அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் நாம் இதை பயன்படுத்த முடியும். ஓகே, லுக் அட் த செகண்ட் எக்ஸாம்பிள். இன் ஜென்ரல் இந்தியன்ஸ் ஆர் ஆனஸ்ட். In general, Indians are honest. பொதுவாக இந்தியர்கள் நேர்மையானவர்கள்னு அர்த்தம். நான் சொன்னது மாதிரி இங்கே இன் ஜென்ரல் என்ற இந்த ஃப்ரேஸை சென்டென்ஸினுடைய பிகினிங்கில் பயன்படுத்தியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 3 பிளேசஸில், பிகினிங்கில், மிடில் அல்லது எண்டில் எங்கேனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இன் அட்வான்ஸ், இதுதான் செகண்ட் ஃப்ரேஸ். தமிழில் முன்கூட்டியேன்னு அர்த்தம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஃப்ரேசஸில் இதுவும் ஒரு முக்கியமான ஃப்ரேஸ். ஓகே, இதை ஒரு 2 சென்டென்சஸில் பார்த்துடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். இன்ஃபார்ம் தேம் இன் அட்வான்ஸ். தமிழ் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவின்னு அர்த்தம், அல்லது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் எக்ஸாம்பிள். ஒய் டிடன்ட் யூ டெல் மீ இன் அட்வான்ஸ்? ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லைன்னு அர்த்தம். இங்கே ஒரு வினா வாக்கியத்தில் இன் அட்வான்ஸ் என்ற இந்த ஃப்ரேஸை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, ஸோ இன் அட்வான்ஸ் அப்படின்னா முன்கூட்டியேன்னு அர்த்தம். தேர்ட் ஃப்ரேஸ் பாருங்கள், இன் பர்சன். தமிழில் நேரில்னு அர்த்தம். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம ஒருவர்கிட்ட ஃபோன் மூலமாகவோ அல்லது லெட்டர் மூலமாகவோ நம்ம கன்வே பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரம் அவங்க சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் நேரில் சொல்லு, நேரில் பேசு அப்படின்பாங்க. ஸோ இந்த நேரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் பர்சன் என்ற இந்த ஃப்ரேஸ் தான் பயன்படுத்தணும். இதையுமே 2 சென்டென்சஸில் பயன்படுத்தி பார்த்துடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். கேன் யூ ப்ளீஸ் கம் இன் பர்சன்? கேன் யூ ப்ளீஸ் கம் இன் பர்சன்? தயவு செய்து நேரில் வர முடியுமா அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். கேன் யூ ப்ளீஸ் கம்னா தயவு செய்து வர முடியுமான்னு அர்த்தம். நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இன் பர்சன் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம சென்டென்ஸுடைய எண்ணில் சேர்த்துக்கிறோம். கேன் யூ ப்ளீஸ் கம் இன் பர்சன்? ஓகே, லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ். ஐ வில் டாக் டு யூ இன் பர்சன். நான் உங்களிடம் நேரில் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் டாக் டு யூனா நான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு அர்த்தம். நேரில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டாக் டு யூ இன் பர்சன். ஐ வில் டாக் டு யூ இன் பர்சன். திஸ் இஸ் த ஃபோர்த் ஃப்ரேஸ், இன் டீட்டெயில். தமிழில் விவரமாக அர்த்தம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ளூவண்ட்டாக பேசுவதற்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் இது, இன் டீட்டெயில். இதையுமே 2 சென்டென்சஸில் நாம் பார்த்துடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். டெல் மீ அபவுட் திஸ் இன் டீட்டெயில். இதை பற்றி விவரமாக சொல்னு அர்த்தம். டெல் மீ அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி சொல்னு அர்த்தம். விவரமாக நம்ம சேர்த்துக்கிறதுக்கு இன் டீட்டெயில் என்ற இந்த ஃப்ரேஸை ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. ஓகே, let us move on to the second sentence. Please write in detail. Please write in detail. தயவு செய்து விவரமாக எழுதுங்கள்னு அர்த்தம். எல்லாருக்குமே தெரியும் ப்ளீஸ் ரைட்னா தயவு செய்து எழுதுங்கள்னு அர்த்தம். விவரமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் டீட்டெயிலை நம்ம சேர்த்துருக்குறோம். ப்ளீஸ் ரைட் இன் டீட்டெயில். Dear friends, this is what the last phrase in this video. In favor of, தமிழில் ஆதரவாக அர்த்தம். And this is also one of the important phrases in English. இதை ஒரு 2 சென்டென்சஸில் நம்ம பார்த்துடலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். நோபடி இஸ் இன் ஃபேவர் ஆஃப் த சேஞ்ச். நோபடி இஸ் இன் ஃபேவர் ஆஃப் த சேஞ்ச். யாரும் மாற்றத்திற்கு ஆதரவாக இல்லைன்னு அர்த்தம். யாரும் மாற்றத்திற்கு ஆதரவாக இல்லை. செகண்ட் சென்டென்ஸில் இதை யூஸ் பண்ணுவோம். She spoke in favor of the new tax. She spoke in favor of the new tax. புதிய வரி விதிப்புக்கு ஆதரவாக பேசினாள். அதாவது அவள் புதிய வரி விதிப்புக்கு ஆதரவாக பேசினாள்னு அர்த்தம். ஓகே, தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அதே வேளையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் யுவர் டவுட்ஸ் as much as possible. ஓகே, தேங்க்யூ.